தாவேக்கு ஆதரவு கொடுக்க முடியுமா? காங்கிரஸ் வளர்ந்துடும். அதுக்கு தாவேக்கு ஆட்சிக்கே வரக்கூடாது, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர்றதுக்கு பேசி இவங்க போய் எல்லாம் கொந்தளிச்சு போய் கேட்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் நான் பேசிட்டேன், டிஎம்கே ஆதரவு தருது, நான் தான் முதலமைச்சர். தேர்தலுக்கெல்லாம் முன்னாடியே ஓபிஎஸை உள்ளே கொண்டு வரதுக்கு எஸ்பி வேலுமணி தங்கமணி டீம் முடிவு பண்ணி பேசி கொண்டு வராங்க. வைத்தியலிங்கத்தையும் பேசிடுறாங்க. தொழில்துறையில் எங்கேயாவது பெண் அமைச்சர் வெயிட்டாக இருந்து பார்த்துருக்கீங்களா? தொழில்துறைக்கு அமைச்சர் பெண்ணு, பால்வளத்துறை அமைச்சர் பெண்ணு, இந்த மாதிரி முக்கியமான இலாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆட்சிக்கு பெரிய கெட்ட பேர் வரணும்னா உள்ளாட்சி பிரதிநிதி தான் பண்ணி விட்றாங்க. ஆனால் பார்க்குற மக்களுக்கு இந்த ஆட்சின்னு தான் முடிவு பண்ணுவாங்க. என்னடா எம்எல்ஏலாம் வந்துட்டாங்க, இந்த ஆட்சி அந்த ஆட்சின்றாங்க, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் தடை ஏற்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் நீக்கணும். வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் தொடர்ந்து எல்லாருமே வெளியில் போய்கிட்டே இருக்காங்க. இப்போ சிவி சண்முகமும் இன்னும் அவர் மட்டும் வெளியில் போகாமல் இருந்தார், கட்சி விட்டு மட்டும் நீக்கியிருந்தாங்க. இப்போ அவருமே 6 பஸ்ஸு நிறைய நாங்கள் ஒரு 500 பேர் மொத்தமாக விலக போகிறோம், ராஜினாமா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மொத்தமாக கிளம்பியிருக்காங்க. தொடர்ந்து அதிமுகனுடைய நிலைமை இந்த அளவுக்கு பரிதாபமாகிறதுக்கு காரணம் என்ன? ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்கு? தொடர்ந்து 2 காரணங்க. ஒன்று தேர்தல் தோல்வி. தேர்தல் தோல்வின்றது தானாக தேடிக்கிட்டது அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 93 மதிமுக 2ஆக பிரியுது, கட்சியே 2ஆக உடையுது. அவ்வளோதான் திமுகன்ற முடிவுக்கு வராங்க. இவர் பக்கம்தான் இந்த ஜென்சி கூட்டம் அதிகமாக போகுது, இளைஞர் கூட்டம். யார்கிட்ட? வைகோட்டை. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸும் என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் கூட்டணி அவங்க தான் பலமாக இருக்காங்க. இது ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அப்போ அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. அதாவது பிரிஞ்சிருந்தா அந்த நேரத்தில் தான் மூப்பனார் வெளியில் உடைச்சிட்டு வர்றாரு. வைகோ அதை அலட்சியப்படுத்துறாரு. மூப்பனார் அவர்கிட்ட தான் முதல்ல போகிறாரு, வைகோ அலட்சியப்படுத்துறாரு. இவர் வாரி அணைச்சிக்கிறார். ஷோ கலைஞர்கள்லாம் ஆகாது. ஆனால் அவரை பிடிச்சி ரஜினியை பிடிச்சி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி ஜெயிக்கிற வழியோ ஜெயிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஜெயலலிதாவை பழி வாங்குறான்னு போய் பேரை கெடுத்துக்கிட்டாருன்னு வச்சிங்களா, அது வேறு கதை. ஆனால் ஜெயிக்கிறதுக்கான என்னென்ன வழி இருக்குதோ அது எல்லாத்தையும் பண்ணுவார் கலைஞர். அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கான வழி அதிமுகவுக்கு என்ன இருந்ததுன்னா, உங்களுக்கு தாவேகா அவங்கள நோக்கி வந்தது. அவங்க கேட்டது 2வது இடம். இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணர் போய் இது கேட்பார். 13 வருஷம் வனவாசம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு ஏற்கனவே 13வது வருஷம் அவங்க யார்கிட்டையும் சிக்கிடக்கூடாது. யாராவது இவங்க தான் அர்ஜுனன் இதுதான் தர்மர்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் 13 வருஷம் போகணும். இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் ஒவ்வொருத்தரும் மாறு வேசலெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு எல்லாம் முடித்தோன்னும் நாட்டை கொடுக்க மாட்டாங்க. நாட்டை கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஒரு 5 கிராமமாக அது கொடுன்னு போய் இவர் கேட்பார். தூதுவராக போகிறது கிருஷ்ணன் தான் போவார். 5 கிராமமாவது கொடுங்க, அவங்க பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு. 5 கிரவுண்டு 5 இது கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டுருவாங்க. அன்னைக்கு மட்டும் 5 கிராமத்தை கொடுத்துருந்தா அந்த போரே வந்திருக்காது. துரியோதனர்கள் கௌரவர்கள், துரியோதனா அந்த கௌரவர்கள் கூட்டம் சுத்தமாக அழிக்கப்பட்டுரும். அந்த மாதிரி செகண்ட் பிளேஸ் தான் கேட்டார் தாவேகா. செகண்ட் பிளேஸை கொடுத்து ஒரு 60 சீட்டு 70 சீட்டு பார்கெட் பேசி கூட நிற்க வச்சுருந்தா 200 சில்லற சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு இன்னும் எடப்பாடி தான் முதலமைச்சர். அப்போ அந்த இதுக்கு இவர் மறுத்த பொழுது கூட இருக்கிறவங்க அண்ணே சேர்த்துக்கலாண்ணே அப்படின்ற வகையில் நம்ம ஜெயிச்சிருவோம், பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. சரி, பிஜேபியை காரணம் காட்டி சொல்லிகிட்டே இருந்தாங்கல்ல. எங்கள் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்துனதே என்டிஏ தாங்க. அவர் பேச்சுவார்த்தைக்கு ஆளுநர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி ஆளுநர் மூலிமா டீம் வந்தால் இறங்கி பேச்சுவார்த்தை நடத்துச்சு. அவர்கள் இவங்க தான் பெரிய கட்சின்றதுனால இவங்கள்ட்ட பேச சொன்னாங்க. புரியுதா? அவர்களுக்கு ஓகே. ஒரு கட்டத்தில் இவர் என்ன சொன்னார், 25 சீட்டு தருவேன், கூட கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் உங்கள் இதுலேருந்து எடுத்து கொடுத்துங்க அப்படின்னு தான் சொல்லி தான் முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதெல்லாம் கேட்கும் பொழுது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, சரி ரைட் அண்ணன் பார்த்துக்குவார், ஜெயிச்சிருவான். பார்த்தா முடிவு தலைகீழ வருது. ஆனாலும் திமுகவை எதுவும் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சி அமைக்கணும்ன்ட்டு முதல்ல மறுபடியும் ஏடிஎம் கிட்ட தான் வராங்க. அப்போது இவர்கள் தயங்கினோன்னா முந்திக்கிட்டு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்றாங்க. இவங்க மட்டும் டக்குன்னு ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா ஏடிஎம்கே ஒரு கூட்டணி மந்திரி சபை ஒரு 5-10 பேர் ஏடிஎம்கேல உட்காந்துட்டு மீதி 25 பேர் தாவேக்கான்னு ஒரு கூட்டணி ஆட்சி போயிட்டுருக்கோம். யாரும் உள்ளே வந்துருக்க மாட்டாங்க, நல்லா வலுவாயிட்ருக்கலாம்.
அப்பவும் ஒரு இது பண்ணப்போ அதெல்லாம் தாண்டி பாஜக முடிவு காங்கிரஸ் வளரக்கூடாது, காங்கிரஸ் தாவேக்கு ஆதரவு கொடுக்க முடியுமா, காங்கிரஸ் வளர்ந்துடும், அதுக்கு தாவேக்கு ஆட்சியே வரக்கூடாது, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருங்கன்னா டிஎம்கே ஒன்று சேர்றதுக்கு பேசி இவங்க போய் எல்லாம் கொந்தளிச்சு போய் கேட்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் நான் பேசிட்டேன், டிஎம்கே ஆதரவு தருது, நான் தான் முதலமைச்சர். அப்போ ஒரு வெடிப்பு வெடிக்குது. ஏன் குல எதிரி கூட போய் சேர்றாங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே தலைமையுடைய பின்னடைவுன்றது நீங்கள் தேர்தலுக்கெல்லாம் முன்னாடியே ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு எஸ்பி வேலுமணி தங்கமணி டீமு முடிவு பண்ணி பேசி கொண்டு வராங்க, வைத்தியலிங்கத்தையும் பேசிடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக உள்ளே கொண்டு வர நினைக்கிறதையும் அனுமதி இல்லை. அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவர் இஷ்டம் தான். அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்றதான் இவங்க பண்ணுறாங்க. ஆனால் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவருன்றதுனால இவர்களால் எதுவும் பண்ண முடியல. 25 பேரோட வெளியில் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடுது, அதனால எல்லாம் செதறாங்க. இது தாவேக்காக்கும் இதை பயன்படுத்தி தாவேக்கா அங்கே ஆள் சேர்த்துடுறாங்க. அதனால் அவங்க நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்களும் கண்டுக்கல. அதில் தான் 2 கட்டம் ஆன பிறகு ஒரு 19 பேர் திரும்பி போயிடுறாங்க. அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆமாம், இது எதுவும் உடனே நடந்துடும், எல்லா விதையும் முன்னாடி தான் போடப்படும். அப்போ இவர் கையில் பவர் இருக்கிறதுனால இவங்களால எதுவும் பண்ண முடியல இந்த டீம்னால். இது இப்படியே ஓடுது. சரி, 19 பேர் திரும்பி வர்றாங்க, அவங்களுக்கு வேண்டிய குடும்ப பதவி கொடுத்துருந்தா கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் கீழே எப்படி கொண்டு போகிறாங்க, துரோகித்தனம் பண்ணிட்டு போனவங்களுக்கு பதவி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி. துரோகத்தனம் பண்ணிட்டு போகிறவங்கள எதுக்கு சேர்த்துக்கிறீங்க அப்போ அப்படின்ற கேள்வி வரவங்க அவங்க அதானே கேட்குறாங்க. எல்லாம் கட்சி நல்லா இருக்கணும் தான் ஆசைப்பட்றோம், அப்படி அதுக்காக தான் இன்னும் 1 லட்சம். அப்போ துரோகத்தனம் இன்றைக்கி பண்ணுறேன்னு சொன்னோன்னா ஆண்டாண்டு காலமாக அதிமுக அப்படி வெற்றிக்கு கூட இருந்து உழைச்சிருப்பாங்கள்ல, அதை ஒரு செகண்டில் மறந்துடுறீங்க அப்படின்னு அவங்க தரப்பு வாதமாக இருக்குது. இப்படியே போகிறதுனால தான் எல்லாரும் செதறாங்க. இல்லை, அவங்களுக்குள்ளே இப்போ பொதுச் செயலாளர் பதவிக்கு இப்போ சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் அவங்கெல்லாம் முற்பட்டாங்க. ஸோ அதனால கூட விரக்தி இருக்கலாம் அப்படின்னு. அதனால இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் ஜார்ஜ் எப்படி பிரிஞ்சது, பொதுச் செயலாளர் யார், ஃபஸ்ட்டு ஜானகியம்மா, 2வது அதுக்கப்புறம் இவரெல்லாம் கூட சைதை துரைசாமி வரைக்கும் கூட ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு பிறகு கட்சி ஒன்றிணைஞ்ச பிறகு இவங்களெல்லாம் ஜெயலலிதா பழியாக வாங்கினாங்க. ஆரம்பிரப்பன் தான் டாப்பில் இருந்தார். அந்த அன்னைக்கு அவர் தான் எல்லாமே அன்றைய மூத்த இவங்க தான் எல்லாருமே அமைச்சர்கள் தான் ஜானகி அம்மாவுக்கு துணையாக இருந்தாங்க. அப்புறம் ஆட்சி கவுந்துச்சு. ஆட்சி கவுந்த பிறகு தேர்தலையும் அவங்க தான் எதிரெதிரணியாக இருக்கும்போது அந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு டீம் இருந்தது. வளர்மதிலாம் அங்கே தானே இருந்தாங்க. அதற்கு பிறகு தேர்தல் தோற்ற உடனே 27 இடம் டிஎம்கே ஜெயிச்சிச்சின்னோன்னா இவங்க மறுபடியும் ஒன்றா வராங்க. அன்றைக்கி அவங்க ஜானியில் ஒருத்தர் கூட நான் சேர்க்க மாட்டேன்னு தான் முடிவு எடுத்தாங்களா, இல்லை உள்ளே சேர்த்துட்டு யாருக்கும் பதவி தர மாட்டேன்னு எடுத்தாங்களா? உள்ளே சேர்த்தாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. அறம் வீரமெல்லாம் 92, 93 வரைக்குமே இருந்தார், 94 வரைக்குமே இருந்தார். பாட்சா படத்தில் தானே பிரச்சனையாகி வெளியில் போனது, வெளியேற்றினாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்கெல்லாம் போகும்போது அனுசரித்து போனால் தானே இங்கே ஜெயிக்க முடியும். நீங்கள் அதை எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி கதை? இல்லை, அவங்க இப்போ திட்டமிட்டே திமுகவை உடைக்கிறாங்க, அதிமுகவை உடைக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க லீமா ரோஸ் உள்ளே இருக்கிறது, ஆதவ அர்ஜுன் அங்கேருந்து ஒர்க் பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நடக்குதுங்க. எப்போவுமே எங்கே வீக்காக இருந்தால் நோய் கிருமி உள்ளே வந்துடும். நோய் கிருமி இப்போ உங்களுக்கு எனக்கெல்லாம் இப்போ இந்த புற சூழ்நிலை நோய் கிருமிகள் தாக்க தான் முயற்சி தான் பண்ணோம். நம்ம உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு வராது. கொசு நம்மளையும் கடிக்கும், சின்ன குழந்தைங்களையும் கடிக்கும், மற்றவங்களையும் கடிக்கும். கொசு கடிக்கிற எல்லாருக்கும் டெங்கு வந்துடுதா? உடம்புல அந்த தன்மை எதிர்ப்பு தன்மையெல்லாம் குறையும் போது டெங்கு, மலேரியா, மற்ற நோயெல்லாம் வருது. அது மாதிரி தான் கட்சி பவர் குறையுது, கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னா வெளியிலேருந்து நோய் கிருமி உள்ளே போகிறோம். அப்போ இனிமேல் இன்னும் 5 வருஷம், அந்த 5 வருஷத்துலேயும் இவர் கொண்டு போகிறத பார்த்தா அவ்வளோதான் நம்ம எதிர்காலம். அதுக்கு ஆளுங்கட்சி இப்போவே போயிட்டோன்னா நம்ம ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருக்கலாம். அவங்க வேறு கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிட்றாங்கன்னா போயிடுவாங்கள்ல சந்தோஷமாக. அரசியல் என்பது வியாபாரம் தானே, சேவை செய்ய யார் வர்றா? நல்லா எதுக்கு இன்றைக்கி விஜய்னு எல்லாம் ஓடுறாங்க? அவர் மேலே என்ன கொள்கை பற்றா? தாவேகாவுக்கு இதனால என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? தாவேகாவுக்கு என்னன்னா, இப்போ எத்தனை எம்எல்ஏ காலியாக வராங்களோ அங்கே எல்லாம் இடைத்தேர்தல் வந்தால் அதே ஆட்களை நிற்க வச்சாலும் அவங்க தாவேகா எம்எல்ஏ ஆகிடுவாங்கல்ல. அப்போ அடுத்த 5 வருஷம் நிம்மதியாக போகும்ல. கூட்டணி கட்சிகள் இப்போ என்னென்ன பேச்சு பேசுகிறாரு திருமாவளவன், இடதுசாரிகள் என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க, அந்த இது யோசிக்கிறாங்க.
இல்லை ஏன்னா தாவேக்காவுக்குள்ளேயே அந்த குழப்பங்கள்லாம் நிறைய சண்டை எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ தங்கப்பாண்டி அவர் எம்எல்ஏவை கூட மறித்து நீங்கள் வந்தவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் தாவேக்காவுக்கும் வருது இல்லை, ஏன் இழுத்து போட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற. அது வந்தவங்களுக்குலாம் இன்னும் பதவியெலாம் பெருசாக கொடுக்கல. லோக்கலில் இந்த மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அட்ராசிட்டிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்பப்போ கட்சி தலைமைக்கு வருது, வராமல் போகுது. இன்னைக்கு கூட இந்த திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் மேலே இந்த பெண் மேட்டர்லலாம் இந்த புகார்லாம் வந்து வெளியிலலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே பல இதுக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. 2 மாதம் தான் ஆகுது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கும். இன்னொரு ஊரில் கூட ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அந்த அடிச்சு நொறுக்கியிருக்காப்புல. ஆனால் அந்த பகுதி செயலாளர் என்ன கேட்டு தான் பண்ணணும் அது. இப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் வர 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 போக போக லைட்டாக இவங்களும் அரசியல்வாதியாக, வழக்கமான அரசியல்வாதியாக மாறுவாங்கல்ல, அப்போ அந்த பிரச்சனைகள் வரும். இந்த எம்எல்ஏ தோரணை பார்த்தீங்களா, காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வீடியோ ஆஃப் பண்ணு என்ன அவ்வளோதான் அவங்களுக்குலாம் அப்படி இப்படின்னு. இது எல்லாம் நான் ஜனங்களை வெறுப்பாகும். அவங்களே தேவையில்ல போகல, திமுகவை தேவையில்ல போகல அப்படின்னு. இதுதான் பிரச்சனை. அதான் அவங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்களே அதான் கேட்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு பதவி கொடுக்கல, நாங்கள் கட்சியில் இருக்கிறோம், தாவேக்கால இருக்கிறோம், எங்களுக்கு கொடுக்கல. அதை அவர் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும், கீழே இறங்கி வாங்கப்பா அப்படின்ட்டு உட்காந்து நான் வந்து பேசுகிறேன். ஆனால் இங்கே பண்ணுறதே அவராக இருந்தால், அதனால் அந்த பொறுப்பாளர் வரட்டும்பா, சிடி நிர்மல்குமார் தான் அங்கே பொறுப்பாளர், எல்லாம் உட்கார வச்சு பேசுவோம் அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்திட்டுல போகணும். ஹேண்டில் பண்ணுறது தான் நம்மளுக்கு மரியாதை இருக்குது. இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஒரு கிராமமே 40 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம், இறங்கி ஃபோனை போட்டு பேசி பார்க்குறதுக்கு ஜனங்க பரவாயில்லப்பா எம்எல்ஏ நமக்காக பேசுகிறாரு. இந்த ஸ்ரீநாத் பஸ் ஸ்டாண்டு திறந்து வைக்கிறாங்க, எதுக்கு திறந்து வைக்கிறீங்கன்னு கேட்குது ஜனங்க கனிமொழியை. இல்லை பஸ்ஸே நிற்காத இடத்துக்கு பஸ் ஸ்டாண்டு எதுக்கு திறக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எம்எல்ஏ என்னமோ யாரோ மாதிரி நின்று பார்த்துன்னுக்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன். இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, நான் போக்குவரத்து அமைச்சிட்ட பேசி பஸ்ஸு நிற்கிறது ஏற்பாடு பண்ணுறேன்னு தானே சொல்லிட்டு போனோம், எங்கள் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவார் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க, ஓட்டு போட்டல அனுபவி இப்படி சொல்லாமல் பாலிஷ்டாக எங்கள் முதலமைச்சர் இருந்தால் 15 நாளில் திறந்துருவோம் அப்படின்னு. 5 வருஷமாக அங்கே பஸ்ஸு நிற்கலையே, உங்கள் முதலமைச்சர் இருந்தால் 5 வருஷமாக பஸ்ஸு நிற்கலையே. ஆனால் இவங்க போனவுடனே அவர் வராரு, அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் வந்துட்டு என்னம்மா மேட்ரு, தொகுதி எம்எல்ஏ அந்த பக்கத்து தொகுதி, என்னம்மா இதுன்னா இந்த மாதிரி பஸ்ஸு நிற்கலைங்க, பஸ் ஸ்டாண்டை மட்டும் திறந்து வச்சுட்டு போய்க்கிறாங்க அப்படின்னு. எந்த பஸ்ஸு நிற்கல, உடனே போக்குவரத்து அதிகாரிகள் கூப்பிட்டு இமீடியட்டாக இங்கே எல்லா பஸ்ஸும் நின்று போகணும், ப்ரைவேட் பஸ் கூட நின்று போகணும், நான் 2 நாள் பொறுத்தவங்க செக் பண்ணுவேன்றாரு. அடுத்த நொடி அந்த ஜனம் என்ன பண்ணுது, இந்த ஃபோட்டோ யாருங்க இவங்க ஃபோட்டோலாம் வச்சுக்கிறாங்க இதில் அப்படின்னு. ஸ்டாலின் உதயநிதி படம் இருக்குது, அதெல்லாம் எடுக்க சொல்லுங்கள், நான் சொல்கிறேம்மா. அவர் எடுக்க சொல்ல, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நான் சொல்கிறேம்மான்ட்டு போகிறார். அது லிமிட்டேஷன். அப்போது இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணால் அவங்க ஜனங்க அவங்களுக்கு 10 பேர் 100 பேர் 1,00,000 பேர் பார்ப்பான், பரவாயில்லப்பா அப்படின்வான். இந்த தோரணெல்லாம் பண்ணியிருந்தா அப்போ நீங்கள் எதாமே வந்து தீதும் பிறர் தர வரா, நீங்கள் எப்படி நடந்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஜனங்க பார்ப்பாங்க. எப்படி கொண்டு போயிடுவாங்கன்னா, இப்போ திமுக கொஞ்சம் நடந்தாலே பெருசாகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி கொண்டு போவானா பார்த்தீங்களான்னு நீங்கள் நாட்டெல்லாம் ஜனங்க நம்ம மறந்தா போயிட்டாங்க. உங்கள்கிட்ட யார்கிட்டயா பத்திரிகையாளர் பேச முடியுமா, முதல்ல எரிஞ்சு விடுற மாதிரி பேசுவீங்க. இல்லை அப்போ அதிமுகவில் இப்போ திமுகவிலேயே நீங்கள் இப்போ பெரிய அளவில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பரவலாக. அதிமுக கூட சேர்ந்தா என்ன பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அதிமுகவிலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன வந்து சேர்றதுக்கான வழி. இந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி வந்துருமா, சொல்வதெல்லாம் பொய் மேலே வைக்காத கை அப்படின்ற மாதிரி. சொல்வதெல்லாம் உண்மை இல்லை, சொல்வதெல்லாம் பொய். அப்போது அந்த இதில் வந்து இந்த கள்ளக்காதல் மேட்டர்லாம் வரும். அந்த அம்மா என்ன சொல்லணும்னா, சார் நான் வந்துமா அவரும் நாங்களும் சும்மா சாதாரணமாக தான் பழகிருந்தோம், அப்புறம் எல்லாரும் வந்து எங்களை சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க. எப்படி சந்தேகப்படுவாங்க, நாங்கள் அங்கே நின்று பேசுவோம் தப்பா அப்படி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து உண்மையாகவே அப்படி இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி. இதே கதை தான். என்ன பேசினா என்ன தப்பு, பார்த்தா என்ன தப்பு, இருந்தால் என்ன தப்பு, ஏன் சேரக்கூடாதா? இப்போ ஒன்றும் இல்லை, டீலிமிட்டேஷன் பாஜகவோட இவங்க போக போகிறாங்க திமுக. டீலிமிட்டேஷனை அப்போ அவ்வளோ எதிர்த்தாங்க. இத்தனைக்கும் இன்றைக்கி என்ன வாக்குறுதி சொன்னாரோ அதுதான் அன்றைக்கி அமித்ஷா சொன்னார். அப்படியே கிராஜுவலாக 50% எல்லாருக்கும் ஏற்றி கொடுத்துருவோன்னு. அன்றைக்கி இல்லாத துள்ளான்னு துள்ளினாங்க. அதிமுக வந்து அப்படி திட்டினாங்க, துரோகம் பண்ணு, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சி வந்தால் அது பாஜக ஆட்சி தான் அப்படின்லாம் பேசுனாங்க. இன்றைக்கி டீலிமிட்டேஷன் வந்து நாட்டுக்கு ரொம்ப தேவை. அவங்க சொல்கிற மாதிரி 50% நம்ம பரிசீலிக்கலாம்.
எப்போவுமே நம்ம வந்து நல்லது தான் அப்படி அப்படி இதெல்லாம் என்னென்னா அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்து ஆதரிச்சுட்டு திமுக என்றைக்குமே நாட்டு நலனை மட்டும்தான் சிந்திக்கும், மற்றவர்கள் போல் இல்லை அப்படி இப்படின்னு உருட்டிட்டு போயிடுவாங்க. அதில் ஒன்று தான் அதிமுக கூட சேர்றதுக்கான பேச்சு. இப்போ இப்படியே பேசியிருந்தா ஜனங்க அப்படியே ஏற்றுக்குவாங்க. ஒரு கட்டத்தில் சேரும்போது இது எனக்கு அப்போவே தெரியும்பா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க ஜனம். இல்லை அப்படி சேர்றதுனால ஒன்றும் பெரிய தப்பாகவும் இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. அதெல்லாம் கிடையாது. அதிமுகலெல்லாம் பெரிய பிரளயம் வெடிக்கும். இவனுங்க மேலே இருக்கிறவங்களாம் சுயநலவாதிகள், ஓடி போகிறவங்களும் சுயநலவாதிகள். நீ எப்போவுமே மேலே இருக்கிறவன் கட்சி நினச்சிக்காதீங்க. அவன் கட்சியால் வளர்ந்து அவன் செல்வாக்க அவனுக்காக பயன்படுத்திக்கிட்டு கேட்டால் கட்சின்னு சொல்லிக்குவான், கட்சியை வளர்த்தாங்க. இவங்க வந்து என்றைக்கு தான் டேஞ்சர். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, எடப்பாடியார் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டார், திமுக கூட கூட்டணி வச்சுக்க ட்ரை பண்ணார், அதனால் நாங்கள் மனசு நொந்து போயிட்டோம். சரி என்ன பண்ணீங்க அதுக்கு? அப்படியே தாவைகளை போய் சேர்ந்துட்டோம். அவராவது துரோகம் பண்ணான்னா அதிமுகவில் இருக்கார், நீ இதை கண்டிச்சுட்டு நீ அதிமுக விட்டு ஓடி போயிட்டிய, அப்போ எது சரின்னு சொல்ல வர அப்படின்னு. அப்போது இந்த மாதிரிலாம் உள்ளே இருந்தால் சண்டை போடணும், கட்சியை நீ எப்படி கொண்டு போய் சேர்ப்ப அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து லாபத்து நோக்கத்தில் தாவேக்காக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு அதிமுக அழிகிறதுன்னு பேசினுக்கிறாங்க. அப்போது எடப்பாடியார் ஏன் திமுக கூட போகிறாரு அப்படின்னா அதிமுக அழியாமல் ஓரளவு தடுக்கிறதுக்கு போகிறாரு அப்படின்னு அவங்க தரப்பு சொன்னாங்க. இப்படி பொதுவாக பார்த்தா நியாயமாக தெரியும். ஆனால் அதிமுக உருவான இது பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியெல்லாம் இவன் திமுகவில் இப்போ எப்படி பேச ஆரம்பிச்சானா, ஏன் காங்கிரஸும் திமுக ஒரு காலம் எதிரியாக இருந்தாங்க சேரலையா, 2 கம்யூனிஸ்ட் எதிரியாக இருந்தாங்க சேரலையா, இப்படிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் வேறு, அதிமுக உருவானது வேறு. அதிமுக அவங்கள எம்ஜிஆர் திமுகவில் அந்த கட்சியை வளர்த்ததில் பெரும்பங்கு, ஆட்சியை பிடிச்சதில் அவருக்கு பெரும்பங்கு, கலைஞர் முதலமைச்சர் ஆக்கினதில் அவருக்கு பெரும்பங்கு. இப்படிலாம் பண்ணவரை வெளியே தூக்கி போடுறீங்க. அப்போ அந்த வெளியே தூக்கி போட்டது அவருக்கு இல்லாத தொல்லைலாம் கொடுக்குறீங்க. அதுக்கெல்லாம் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் அது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவர் படாத பாடுபடுத்துறீங்க. அப்போ அவரை தீய சக்தின்னு சொல்லி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வர்றாங்க. ஜெயலலிதா வந்து அவங்களும் சட்டசபையில் தாக்கப்படுறாங்க, பெண்ணுன்ற வழியில் ரொம்ப இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா கடுமையாக திமுக எதிர்ப்பை கொண்டு போகிறாங்க. இப்படி திமுக எதிர்ப்பு ஒன்றையே வச்சு வளர்ந்த ஒரு கட்சி, அதாவது காங்கிரஸு பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி காங்கிரஸ் எதிர்ப்பு. இது வந்து 2 பேரும் ஒன்று சேர முடியுமா? சேம் அதே தான். இவங்க இன்னொரு பொது ஓட்டத்தை இவங்க செட் பண்ணலாம்ல, திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு கட்சியாக விஜய் நிப்பாட்டலாமா? இவங்க எப்படி நிப்பாட்ட முடியும்? அவரும் திராவிட கொள்கையை பற்றி தானே பேசுகிறாரு. திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டும் 2 கண்கள்ன்றாரு. இல்லை அவர் கட்சியில் திராவிடம் வைக்கலை, பெரியாரை ஏற்றுக்கிட்டு இருக்காரு, அண்ணாவை எம்ஜிஆரை ஜெயலலிதாவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வேறு என்ன வேணும்? என்ன திராவிடனா என்ன முதல்ல சொல்லுங்கள். திராவிடனா என்ன? திராவிட கொள்கைன்னா என்ன? அதோட இவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. சமூக நீதினு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு இல்லை 2 பேர் கொடுப்பாங்க, பட்டியலிருந்து சேர்ந்தவங்க அமைச்சர் பதவி. இங்கே 8 பேர் கொடுத்துருக்காங்க. பெண்களே 4 பேர் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 1-2 இருக்கும், டெமி போஸ்ட்டாக இருக்கும். இங்கே தொழில்துறையில் எங்கேயாவது பெண் அமைச்சர் வெயிட்டாக இருந்து பார்த்துருக்கீங்களா? தொழில்துறைக்கு அமைச்சர் பெண்ணு, பால்வளத்துறை அமைச்சர் பெண்ணு, இந்த மாதிரி முக்கியமான இலாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரி 100 சொல்லலாம். திராவிட கொள்கைன்னு இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க. இவர்கள் எதுவுமே பண்ணாமே இவர்கள் இந்த கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. தான் பிரச்சனை. தாவிக அமைச்சர்கள் இப்போ உள்ளாட்சி தேர்தலை குருவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ? ஏன்னா கீர்த்தனா அவர்கள் அமைச்சர் ஒரு ஸ்டேஜில் ஒரு கூட்டத்தில் பேசும்போதும் உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் விசிலுக்கு வாக்களித்தா தான் எங்களால் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. சரத்குமார் அவர்களும் எங்களால் செயல்முறைப்படுத்த முடியல, உள்ளாட்சிகளில் இருக்கிற திமுக அதிமுக ஆட்கள் வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாமல் தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா உண்மையில நான் ஒரு 2-3 நாள் முன்னாடி பல பேர்கிட்ட பேசணும்ப்பா. அவங்க சொன்னதை வச்சு நான் பேசலை. என்ன விஷயம்னா, நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் தான் நேரடியாக மக்களோட இருக்கிறோம். ஒரு எம்எல்ஏ போய் தண்ணி பிரச்சனை, நான் எம்எல்ஏ கூப்பிட்டு அதிகாரிகிட்ட சொல்கிறேன் தண்ணி பிரச்சனைன்னு. ஆனால் அந்த அதிகாரியை போய் இது பண்ணால் அதுக்கு கவுன்சிலர் தான் அதுக்கு கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல் கொடுக்கணும். அவங்க எல்லாம் டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே. அப்போ இவர்கள் எல்லாமே இந்த அரசுக்கு எதிராக இருக்காங்க. டபுள் இன்ஜின் ஓடிட்டு இருக்குது. அப்போ ஒரு இன்ஜின் ஓட மாட்டேங்குது. அப்படின்னா சிக்கல் தான் வரும். அப்போ இந்த ஆட்சிக்கு பெரிய கெட்ட பேர் வரணும்னா உள்ளாட்சி பிரதிநிதி தான் பண்ணி விட்றாங்க. ஆனால் பார்க்குற மக்களுக்கு இந்த ஆட்சின்னு தான் முடிவு பண்ணுவாங்க. என்னடா எம்எல்ஏலாம் வந்துட்டாங்க, இந்த ஆட்சி அந்த ஆட்சின்றாங்க, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் தடை ஏற்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் நீக்கணும். அப்போ உள்ளாட்சி அமைப்புகளை கலைச்சிட்டு அதிகாரியும் சேர்ந்துக்கிறான்.
அப்போ இந்த அதிகாரிகளை நீக்கிறது, மாற்றுறது, வேறு அதிகாரிகளை போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணோம். இது எல்லாம் பண்ணாமல் அப்படியே விட்டா உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த அமைச்சர் நேரடியாக சொல்கிறார். ஏன்னா அவர் அங்கே அனுபவிக்கிறார். அங்கே எம்எல்ஏக்களே அவங்களோட சேர்ந்துன்னுக்குறாங்க. தாவேக எம்எல்ஏக்களே அவங்களோட கலங்க வந்துட்டு இவருக்கு எதாவது கெட்ட பேர் வந்தால் நம்ம எம்எல்ஏ ஆகலான்றல, நம்ம அமைச்சர் ஆகலான்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அங்கே தாமோ அன்பரசன், எஸ்ஆர் ராஜா எதிரிலாம் ஒன்றாயிட்டாங்க. இவங்களாம் ஒன்றாயிட்டு கீழே வந்து அவங்களுடைய மாநகராட்சி தான் இருக்குது. அதிகாரிகள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அப்போ ஒரு அமைச்சரால் அங்கே என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஓடுது. அதனால தான் கலைச்சிட்டு பண்ணணுன்றது எல்லாருடைய. உள்ளாட்சி தேர்தலில் விஜய்க்குன்னு வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமாங்க? இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி கெட்ட பேர்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா அது அவங்க மறுபடியும் தலையெடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்ல. நீங்கள் முதல்ல இதெல்லாம் கலைச்சி விட்டு அதிகாரிகளை வச்சு நல்லா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நல்லா பண்ணிவிட்டு ஒரு 7-8 மாதம் இருக்குது உள்ளாட்சி தேர்தலுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் சந்திக்கலான்ற அதுதான் விஷயம். திமுக மேடைகளில் தொடர்ந்து முதல்வர் அவர்களை அவதூறாக பேசுறது, கைது நடவடிக்கை அப்படின்னு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கைது பண்ணாலும் தொடர்ந்து யாராவது ஒரு எம்எல்ஏ பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இவர் இப்போ மார்க்கண்டேயன் அவர்களை கூட கைது பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன நரேட்டிவை செட் பண்ண பார்க்க? இதே மார்க்கண்டேயன் 2016 சட்டசபையில் முன்னாள் முதல்வருடைய மருமகனை ரொம்ப இழிவாக பேசி ஸ்டாலின் வந்து கடும் ஆட்சேபனை தெரிவித்து வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டு இதெல்லாம் பண்ணாராம். அவர் அப்புறம் கட்சி கால ஓட்டத்தில் திமுகவில் சேர்ந்து அவர் அதே வேலையை இப்போ இங்கே செய்கிறாரு. அங்கே வரும்போது அவங்களுக்கு ரத்தம் வந்துருக்கும், இங்கே வந்து தக்காளி சட்னி ஆகும். இந்த மாதிரி முதல்வரை பேசுறதுன்றது எல்லாரும் பேசுகிறாங்க. ஆராசெல்லாம் பேசுகிறாரு, இவரும் பேசுகிறாரு, அந்த இவர் நம்ம தாமோ அன்பரசன் பேசுகிறாரு. பலரும் வந்து இழிவாக பேசுகிறாங்க. இழிவுனா எப்படின்னா, ஒரு பெரிய முதலாளி இருக்கான், அவன்கிட்ட ஒருத்தன் வேலை செஞ்சுருப்பான். அவன் வெளியில் போய் ஒரு நிறுவனம் தொடங்கி இதானா, என் வீட்டில் தண்ணி குடிச்சிருந்தவன், நான் போட்ட எச்சசோரை சாப்பிட்டவன், சட்டை இல்லைன்னு பழைய சட்டை கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி இங்கே திண்ணையில் கிடந்த பையன் இன்றைக்கி வந்து எனக்கு எதிராக உட்காந்துட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறான். அப்படி இந்த மாதிரி துணி இருக்குல்ல, இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பார்வை தான் இருக்குது. ஒரு பத்திரிகையாளர், ஆங்கில பத்திரிகையாளர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கே அவர் ட்விட்டரில் போடுறாரு, ஆக்டர் விஜய் நீ உடனடியாக அந்த அதிகாரிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள மறுபடியும் பல இடத்துக்கு போடணுன்னு. அப்போ பத்திரிகையாளர் முதற்கொண்டு இந்த இழிவாக பார்க்குற மாதிரி ஒரு இந்த ஏளனமாக பார்க்குற அந்த துணி இருக்குல்ல, இதே நீங்கள் ஸ்டாலின் செஞ்சுருப்பீங்களா, ஜெயலலிதாவுக்கு சொல்லியிருப்பீங்களா? இவருன்னா ஏன் சொல்ல வருது? அந்த ஒரு திமிர்தனம் இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தான் அணுகிறாங்க. இல்லை, விஜய் ஒரு ஆள் இல்லைங்கிறத செட் பண்ண பார்க்குறாங்க, நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதனால தான் தொடர்ந்து அந்த விமர்சனங்கள்லாம் பண்ணுறாங்க. அதில் அத்துமீறி போகிறாங்க. சட்டசபைகளை விட்டு எலும்பெல்லாம் உடைச்சிருவான்ட்டுனா என்ன கணக்கு? இது வன்முறை பேச்சு தானே இது, கொலை மிரட்டல். விஜய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா கொலை மிரட்டல் மாதிரி வரும். இதுக்கெல்லாம் கைது நடவடிக்கைலாம் போகக்கூடாது, வழக்கு தான் போடணும். கைது நடவடிக்கைலாம் போனால் ஜாமீனில் வெளியே வருவாங்க. அது வீரர்கள் மாதிரி, தியாகிகள் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சார், இந்த பழனி கோயில் விஷயத்தில் என்னதான் சார் நடந்துச்சு? அவங்க ஏன்னா இவங்களும் தாவேகா மேலே குற்றம் சொல்கிறாங்க, தாவேகாவை எடுத்தால் திமுக மேலே குற்றம் சொல்கிறாங்க. தாவேகா மேலே என்ன குற்றம் இருக்கு? அமைச்சர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அது வைக்கிற பொய்யான குற்றச்சாட்டு தானே. வாங்கினவன் வேறு சமூகத்தை சேர்ந்தவன், அமைச்சர் வேறு சமூகத்தை சேர்ந்தவன், அப்புறம் எங்கே இந்த அமைச்சர் சொந்தக்காரங்கன்னு சொல்ல முடியும்? ஆனால் யார் மேலேயும் கேஸ் போடலையே இவங்க. யார் மேலே போடல? ஜஸ்டின் பிரபாகரன் தான் பண்ணி கொடுத்தது, சார் பதிவாளர். இல்லை, அது இல்லை. இப்போ அமைச்சர் மேலே குற்றச்சாட்டு வச்சவங்க மேலெல்லாம் பெருசாக போடல. ஏன்னா சொந்தக்காரன் தான், அவர் சொந்தக்காரன் அப்படின்னே பேசுகிறாங்க. ஒருத்தன் பேசினோடனே அரெஸ்ட் பண்ணாங்க, கண்டபடி போட்ட ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அவனும் ஜாமீனில் வந்துட்டான். அதான் சொல்கிறேன், அரெஸ்ட்லாம் இல்லை, வழக்கு தான் போடணும், போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த விவகாரத்தில் வந்து அமைச்சர்கள் யாரும் பெருசாக சம்மந்தம் இல்லை, அறநிலையத்துறையெல்லாம் சம்மந்தம் இல்லை. அறநிலையத்துறை அதிகாரியே இது 0 லேண்டுன்ட்டு போகிறாரு, கோயில் நிலம். சார் பதிவாளர் 2 பேர் இதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு போகிறாங்க. அதை மீறி ஒரு சக்தி ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிது. இது அமைச்சர்களுக்கும் தெரியாது. அப்போது இது யார் பண்ணா? இது விசாரணையில் வரும், சிபிசிஐடி விசாரணை பண்ணதில்ல. லோகேஷ் சொல்கிறாரு, நீங்கள் கவலையப்படாதீங்க, யார் யார் இருக்காங்களோ எல்லாம் வெளியில் வருவாங்க, மாட்டுவாங்க. பண்ணி கொடுத்த சாட்சி பண்ணவரே ஒரு திமுக கவுன்சிலர். அதனால் இதில் யார் குற்றவாளியோ அவங்க பிடிபடுவாங்க. இல்லை, இப்போ இது அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அரசு ஊழியர்கள் மட்டத்தில் தான் நடந்திருக்குங்கிற மாதிரி. அரசு ஊழியர்கள் ப்ளஸ்ஸு வெளியில் இருக்க சக்திகள். அந்த சக்தி யாரும் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் வந்துடும். விசாரணை தான். ஏங்க, காவல்துறையை வச்சுக்கிட்டு யாரையும் கைது பண்ணாமலாம் இல்லை.
ஜஸ்டின் பிரபாகரன் இது எல்லார் வீட்லேயும் ரைடு போயிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரன் முன்ஜாமீன் வாங்கி வச்சுருக்காரு. மற்ற யாருன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. இதெல்லாம் கூட வேறு என்ன வேணும்? இதெல்லாம் முடிஞ்சால் தான் வரும். விசாரணை நடந்தால் தானே குற்றம் யார் பண்ணான்னு தெரியும். அப்படி தான் வரும். உங்களோட கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சுக்க நன்றி.